வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே என்னெடுங்காலமே. நம்ம திருவாசகத்தில் 5வது பகுதியான திருச்சதகத்தில் இருக்கோம். அதில் தசம பகுதியான ஆனந்தாதீத்தத்தினுடைய 7 பாடல்களை பார்த்துருக்கோம். அப்போ எப்படி ஆனந்தாதீத்தனாக இருக்கிறது சுவாமியினுடைய இயல்பலாக இருக்குது. அப்போது உன்னுடைய கருணையினால தான் நீ என்னுடைய இதை மாற்றி உன் அடியவனாக வச்சுருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு அந்த 7வது பாடலில். அடுத்து 8வது பாடல், அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம்நெக அழ்வூறு தேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியவனாய் உனைப்பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணையாளனே தொழும் பாலர் எய்ப்பினில் வைப்பனே எனை வைப்பதோ சொலாய் நெய்ய வையகத்து எங்கள் மன்னனே. அப்போ எனக்கு தந்தையேன்னு அழைக்கிறார், அப்பனே அப்படின்னு அழைக்கிறார். அமிர்தமாக இருக்கியே, ஆனந்தமாக இருக்கியே, உள்ளம் உருகிறதுக்கு ஊறுதற்கு ஏதுவாய் உள்ள தேன் போன்றவனே, அதாவது ஒரு இனிப்பான ஒரு வலிக்கு மருந்தாக இருக்கக்கூடியவனே, அப்படி இருக்கக்கூடிய உனக்கு உரிமையுடைய மெய்யன்பரை போல நானும் உனக்கு உரிமையாளனாக இருந்து உன்னை புசித்து உயிர் வாழறதுக்கான ஒப்பற்ற உணவே, ஒளி விளங்குற திருமுடிய உடையவனே, மாறாத துணை இருக்கிறவனே, உன்னை விட உனைப்பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே. அப்போ ஒளி விளங்குற திருமுடிய உடையவனே, தொன்றுக்கு தளர்வு உறது இருக்கும் பொழுது உதவுற செல்வமே, இந்த பொய்யுலக வாழ்க்கையில் நான் துன்பம் இருக்கும்படி வைக்கிறது உனக்கே முறையாகுமா? என்னுடைய அரசே, நீயே சொல்ல, வைப்பதோ சொலாய் நெய்ய வையகத்து எங்கள் மன்னனே, இந்த வையகத்தில் நெய்ய துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி வைக்கிறது உனக்கு தகுமாப்பா அப்படின்னு கேட்குறார். மன்ன எம்பிரான் வருக எண்யனை மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக எண்யனை முழுதும் யாவையும் இறுதி உற்றனான் பின்ன எம்பிரான் வருக எண்யனை பெய்ய கழற் கண் அன்பாய் என் நாவினில் பண்ண எம்பிரான் வருக எண்யனை பாவநாசனின் சீர்கள் பாடவே. அப்போ எங்கேயும் நிலை பெற்றிருக்க எங்களுடைய தலைவனே, அடியேனை வருகன்னு நீதான் கட்டளை இடணும், அப்போ தான் நான் உங்ககிட்ட சேர முடியும். விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் அந்த ஒப்புயர்வு இல்லாத தெய்வம் நீதான். அவளுக்கெல்லாம் மூலப்பொருளே, என்னை வருகன்னு நீதான் ஏற்றுக்கணும். சம்சார காலத்தில் எல்லாம் ஒடுங்கி போதும் அப்படின்னுட்டு எஞ்சி தன்மயமாக இருக்கிற என்னுடைய தலைவா, அதாவது எல்லாமே பிரளயத்தில் மூழ்கும் பொழுது நீ ஒண்டிதான் மிஞ்சற என்னை, அப்படிப்பட்டவனே என்னை வருகான்னு அழைச்சிக்கோ. உன்னை அடைஞ்சவாளுடைய பாபத்தை போக்குறவனே, நான் உன்னை புகழவும் உன்னுடைய மகிமையை பாடவும் என்னை உன்னோட சேர்த்துக்கோப்பா அப்படின்னுட்டு சுவாமியை வேண்டி கேட்டுக்கிறார் இந்த பாடலில். அடுத்த பாடல், பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கினை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. அப்போ எப்படி ஒரு சிவோகமாக இந்த பெரிய நிலையில் நிலை பெற்றிருக்க உரிய செம்பொருளே உனக்கு வணக்கம். உன்னை பற்றி நான் பாடணும், மனநெகிழ்ந்து கரைஞ்சு பாடி பாடி பரவசம் அடைஞ்சு நான் கூத்தாடணும். அந்த சித்தாகாசத்தில் ஊர்த்துவ தாண்டவம் ஆடுற உன் சொரூபத்தோடு நான் ஒன்றுபடணும். பிரகிருதி தத்துவத்துக்கு அப்பால் நான் போகணும். அகம் பிரம்மாஸ்மின்ற வீடு பேர் எனக்கு கிடைக்கணும். இதுதான் சுவாமி ஒவ்வொருத்தராக வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனேன்னுட்டு எளிமையாக முடிச்சுடுறார் தன்னுடைய வேண்டுதலை. இப்போ நம்ம ஆனந்தாதீத்தத்தினுடைய தசம பாடலோட இந்த 5வது பகுதியை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய.